இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசின் கடன் வழங்கும் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் சுய உதவிக்குழுக்களுக்கான சிறுகடன் திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிறுபான்மையின பெண்கள் அல்லது ஆண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்து தனித்தனியே அல்லது சேர்ந்தோ சிறு வியாபாரம் அல்லது சிறு தொழில் செய்து தங்களது குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் அவர்களது குழுக்களுக்கு காய்கறி கடை, மீன் வியாபாரம், பூ வியாபாரம், பலகாரக்கடை, தையல் கடை, கைத்தொழில்கள், சிறு வணிகம் போன்றவை நடத்த கடன் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. பயனாளி சிறுபான்மை சுய உதவி குழுவில் அங்கத்தினராக இருத்தல் வேண்டும். குழுவில் குறைந்தது 6 மாதங்கள் சேமித்தல் மற்றும் கடன் அளித்தல் பணியில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டு இருக்க வேண்டும். 60% சிறுபான்மையராக அவசியம் இருத்தல் வேண்டும். எஞ்சியுள்ள 40% பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிக பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர் அல்லது ஆதிதிராவிட பழங்குடியினர், இதர வகுப்பினர் இடம்பெறலாம். குழுவில் அதிகபட்சமாக 20 பேர் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 20 குறைவாக 12 பேரும் இருக்கலாம். இதற்கு அளிக்க வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, மதத்திற்கான சான்று, சாதி சான்று அல்லது பள்ளி சான்றிதழ், சிறுபான்மையினர் மதம் குறித்து வழிபாட்டு ஸ்தலத்தால் அளிக்கப்பட்ட சான்று, இவற்றில் ஏதேனும் ஒன்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் எண், இதர குழு உறுப்பினரின் இணைப்புகள், இது எல்லாமே நகல் எல்லாமே தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினல் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஏற்கான ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்க முறைன்னு சொல்லி கொடுத்துட்டு, அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 2 திட்டம் இருக்குது. திட்டம் 1, திட்டம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. திட்டம் 1ல் அதிகபட்ச கடன் தொகை 1 லட்சம், திட்டம் 2ல் 1,50,000. வட்டி வீதம் திட்டம் 1ல் 7%, திட்டம் 2ல் வட்டி வீதம் 10%. தவணை தொகை பார்த்திங்கன்னா 3 ஆண்டுக்குள்ளே கட்டணும். திட்டம் 2ல் 3 ஆண்டுக்குள்ளே தான் தவணை தொகை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பெண் பயனாளர்களுக்கான வட்டி வீதம் 8% மாறி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் நகர்ப்புறம் கிராமப்புறமாக இருந்தால் 3 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் திட்டம் 2ல் 8 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழக அரசின் கடன் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இவங்க சொல்லிருக்க இடத்துல போய் நீங்கள் மென்ஷன் பண்ணுற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக நீங்கள் தகுதியான நபரை என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.